Hi friends, good morning all, good morning, welcome, good morning, very good morning. இப்போ நம்ம இப்போ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ் சாப்டர்ல நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பான்ஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர். கடன் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சாலாம் நிறைய முடிக்க வேண்டியிருக்குது. மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ கடன் பார்க்கலாம். ஹேவிங் ரியலைஸ்ட் தட் த ஏபயோட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் மெனி ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ் உங்களுக்கு தெரியணும், வளர்ற இடத்துல இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா டெம்பரேச்சர், லைட்டு, சாயில், வாட்டர், இந்த நாலும் தான் மெயின். மே வேரி டிராஸ்டிக்கலி இன் டைம். ஸோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் காலத்தில் தண்ணியோட பற்றாக்குறை வந்துடும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். குளிர்காலத்தில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமுக்கு டைம் என்ன ஆகும், ஏபயோட்டிக் அவைலபிள் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி. We now ask how do the organisms living in such habitats. ஸோ அந்த டைமுக்கு டைம் அது மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ஏபயோட்டிக் கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற அந்த வாழ்கிற இடத்துல எப்படி நமக்கு அந்த மாதிரி ஹேபிடேட்ல கோப் ஆர் மேனேஜ். கோப்னா அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்திக்கிறது, இல்லை மேனேஜ் எப்படி மேனேஜ் பண்றாங்க வித் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ். தண்ணியே இல்லாத சமயத்துல கூட அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எப்படி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க, அதான் கோப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிஃபோர் அட்டெம்ப்டிங் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் we should perhaps ask first why a highly variable external environment should bother organisms after all. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஹைலி வேரியபிள் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட், அதாவது நம்மளை சுத்தி இருக்கு என்வாயன்மெண்ட்ல ஹைலி வேரியபிள்னா டிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்சஸ்லாம் வருது. திடீர்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, கம்மியா இருக்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி வேரியபிள் எக்ஸ்டர்னல் வேரியேஷன்ஸ் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் ஆர்கானிசத்தை ஏன் பாதர் பண்ணுது, பிரச்சனை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன் வுட் எக்ஸ்பெக்ட் that during the course of millions of years of their existence, animals millions of years அதோட அந்த ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, many species would have evolved a relatively constant internal environment that permits all biochemical reactions and physiological functions to proceed with maximal efficiency and thus enhance the overall fitness of the species. So இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல லட்சம் வருஷமா ஒரு ஸ்பீசிஸ் பூமியில எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. இப்போ மேங்கோ ட்ரீயா இருக்கலாம், பேரட்டா இருக்கலாம், ஹியூமனா இருக்கலாம். ஸோ எவ்வளோ வருஷம் இந்த பூமியில நம்ம எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ நம்ம இன்டர்னலா நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், பாடியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் காம்பனண்டோட அளவு, இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னது, would have evolvedனா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட், நம்ம பாடிக்குள்ள இவ்வளோ டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் ஃபிட்டஸ்ட்னா என்ன அர்த்தம், டார்வின் படி ஃபிட்டஸ்ட் அப்படின்னா ரீப்ரடக்டிவ் ஃபிட்னஸ். எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு ஸ்பீசிஸ் கண்டினியூவா ரீப்ரொடியூஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க, அந்த ஸ்பீசிஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காங்க. Thus, constancy for example could be in terms of optimal temperature. Optimal அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்துச்சுனாலே அப்போ பிசியலாஜிக்கல் கண்டிஷன் அந்த ஃபங்க்ஷனிங் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஹையரா இருக்கும். அண்ட் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ்னா வாட்டர் தான், பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அதான் ஆஸ்மாட்டிக் concentration of body fluids. இதெல்லாம் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்றாங்க. Ideally then the organism should try to maintain the constancy of its internal environment, a process called homeostasis. So பாடியில வாட்டரோட அளவு, டெம்பரேச்சரோட அளவு இதெல்லாம் மெயின்டைன் பண்ற, அந்த அளவு எப்பவுமே சமமா இருக்க மாதிரி மெயின்டைன் பண்றது, அதான் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிம்பாங்க. மாறாம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். Despite varying external environmental conditions that tend to upset its homeostasis. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்விரான்மெண்ட்ல நம்மளை சுத்தி இருக்கிறதுல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுது, வெயில் ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப நம்ம நம்மளோட பாடி டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும். ஆனா அதை ரைஸ் ஆக விடாம மெயின்டைன் பண்றதுக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வேர்க்கும், ஸ்வெட்டிங் வரும். அந்த ஸ்வெட் என்ன ஆகும், நம்ம பாடியில் இருக்க அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர்னால நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுல, அந்த டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணி அப்படியே இவாப்ரேட் ஆகி நமக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும்.
ஸோ தட் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே போல் குளிர்காலத்தில் நம்ம பாடி டெம்பரேச்சரும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பாடி உதற ஆரம்பிக்கும், குளிர் நடுங்க ஆரம்பிக்கும். நடுங்கும் போது இப்படி 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 தேய்க்கும் போது என்ன ஆகும், பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மெயின்டைன் ஆகும், குறைஞ்ச டெம்பரேச்சர் திருப்பி நார்மல் லெவலுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு அடாப்டேஷன்ஸ்லாம் இருக்கு. Let us take an analogy to clarify this important concept. Suppose a person is able to perform his or her best when the temperature is 25 degrees Celsius and wishes to maintain it so even when it is scorchingly hot. Scorchingly hot na பயங்கரமான வெயில், வேர்த்து கொட்டுற மாதிரி வெயில், and freezingly cold, பனிக்கட்டி ஆகிற அளவுக்கு கோல்டு அவுட் சைடாக இருந்தால் கூட 25 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ட்ரை பண்ணும். It could be achieved at home, in the car, while traveling, and at workplace by using an air conditioner. So that summer seasonல நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண கார்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, ஏர் கண்டிஷனரை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை நம்மளை சுற்றி ஆர்டிஃபிஷியலா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அண்ட் ஹீட்டர் இன் வின்டர், குளிர்காலத்துல ஹீட்டர் சொல்லுவாங்க, ரூம் ஹீட்டர்னு. அது நம்ம ஏரியாவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் ஊட்டி அதர் கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஆன் பண்ணாங்கன்னா ரூமை கதப்பா வச்சிருக்கோம். ரூம்குள்ள டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். தென் ஹிஸ் ஆர் ஹர் பர்ஃபார்மன்ஸ் வுட் பி ஆல்வேஸ் மேக்ஸிமல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் அரவுண்ட் ஹிம் ஆர் ஹர். வெதர்னா இங்கே இது சொல்றாங்க, ஸ்காலன்லை அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது வெதர் கண்டிஷன் சொல்லுவாங்களே, டிவிலலாம் சொல்லுவாங்களே வெதர் ரிப்போர்ட், அதுதான் இந்த வெதர். அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, ஹை டெம்பரேச்சர் எவ்வளோ, லோ டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லுவாங்கல்ல, அதான். ஸோ தட் வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, குளிர்னுச்சுன்னா ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கோ, வெயில் அடிச்சதுன்னா ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோ, உங்களோட பாடி மெக்கானிசம் ப்ராப்பரா ஆப்டிமல் கண்டிஷன் மேக்ஸிமம் லெவல்ல இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஹியர் தி பர்சன்ஸ் ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் நாட் through physiological but artificial means. இந்த ஏர் கண்டிஷனர் ஹீட்டர்னா நம்ம என்ன ஆர்டிஃபிஷியலா நம்ம கண்டுபிடிச்சி நம்மளோட ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஹவு டு அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கோப் வித் த சிச்சுவேஷன்? இப்ப நமக்கு வந்து வெயில் அடிச்சா ஏர் கண்டிஷனர் இல்ல ஃபேனாவது யூஸ் பண்ணிக்குவோம், இல்ல விசிறியாவது எடுத்து விசிறிக்குவோம். குளிர் அடிச்சதுன்னா கதவெல்லாம் சாத்து நெருப்ப பத்த வை, ஹீட்டர் யூஸ் பண்ண அப்படி சொல்லிக்குவோம். பட் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுது? ஏன்னா அவங்களுக்கு ஹீட்டரு ஏர் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அவங்க எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு கோப் அப் பண்றாங்க, அதை இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த டயக்ராம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த டயக்ராம்ல இருந்து கொஸ்டின் வரும். இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன, எக்ஸ்டர்னல் லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிசமிக் ரெஸ்பான்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லெவல், இன்டர்னல் லெவல் பாடி டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னலா. ஸோ எக்ஸ்டர்னல்ல பிஹெச்ஓ டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆக இன்டர்னல்ல அவங்களோட ஃபங்க்ஷனல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுல வந்து கன்ஃபர்மர்ஸ், ரெகுலேட்டர்ஸ், பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ்னு 3 கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்மர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ பாடி டெம்பரேச்சர் அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ரெகுலேட்டர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்தாலும் அவங்க பாடி டெம்பரேச்சர் ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருந்தாலும் அவங்க பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் அவங்க பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்றது, ஃபேனுக்கு ரெகுலேட்டர் இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணு டிக்ரீஸ் பண்ணு, ரெண்டுமே பண்ணா அதுக்கு பேர் ரெகுலேட்டர். இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ரொம்ப சூடா இருக்கு, அதாவது ரொம்ப வேர்க்குது, ஃபேனை ஜாஸ்தியா வை. ஐயோ குளிருது பட் கொசு கடிக்குது, ஃபேனை குறைச்சி வை. குளிர் காலத்துல ஃபேன் யூஸ் பண்ண முடியாது, ஃபேன் ஆஃப் பண்ணா கொசு கடிக்கும், ஃபேனை போட்டா குளிரும், என்னதான் பண்றது? ஓகே, போத்துனா தூக்கம் வராது சில பேருக்கு, போத்தா ஃப்ரீயா படுத்தாதான் தூங்குவாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ ரெகுலேட்டர் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் ஜாஸ்தி ஆனாலும் சரி, அதோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் சொல்றேன், இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அவங்களுக்கு பாடிக்குள்ள ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கு. பார்ஷியல் ரெகுலேட்டர்ங்கிறவங்க யாரு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அவங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இதுக்கு மேல அவங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அப்போ கொஞ்ச தூரத்துக்கு கன்ஃபார்மர்ஸ் மாதிரி இருப்பாங்க, கொஞ்ச தூரத்துக்கு ரெகுலேட்டர் மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்களோட பார்ஷியல் கன்ஃபர்மர்ஸ் இல்ல பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லணும். அதனால இவங்க வந்து பாதிக்கு மேல ரெகுலேட் ஆயிடுறதுனால பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதனால பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ், அதாவது வெளியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் பாடி டெம்பரேச்சர்
ஒரு கட்டத்துக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். 0 டிகிரி வெளியில ஒரு ஆர்கானிசத்துலயும் 0 டிகிரி, 35 டிகிரி வெளியில ஆர்கானிசத்துலயும் 35 டிகிரி கன்ஃபார்மர்ஸ். ரெகுலேட்டர்ஸ் வெளியில 0 டிகிரி, பாடி டெம்பரேச்சர் 25 டிகிரி, வெளியில 35, பாடி டெம்பரேச்சர் அதே 25 தான். ரெகுலேட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில 35 இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி 25லயே மெயின்டைன் பண்ணிக்கிறேங்கிறது. பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கன்ஃபார்மர்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் செத்து போயிருவாங்க. ஒருவேளை வெளியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா காணா போயிருவாங்க, மர்கையா தான். அதனால அதுக்கப்புறம் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பார்ஷியல் ரெகுலேட்டர் ஆயிடுவாங்க. இந்த மூணையும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ல இந்த டயக்ராம்ல ஏதாவது எடுத்துருவாங்க, இதெல்லாம் எடுத்துருவாங்க, ஏபிசி என்னன்னு கேட்பாங்க. கரெக்டா சாரி ஆன்சர் பண்ணணும் நீங்க. நெக்ஸ்ட், இப்ப அந்த ரெகுலேட்டர் கன்ஃபார்ம்லாம் தான் இத்தொத்த சொட்டு பேராகிராஃப் கொடுத்து டார்ச்சர் பண்றாங்க. பாத்திரலாம் கடன் ரெகுலேட். இந்த இப்ப நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்தோம்ல, அதுதான் ரெகுலேட். Some organisms are able to maintain homeostasis by physiological, sometimes behavioral also, means which ensure constant body temperature. கான்ஸ்டன்ட்னா நிலையானது, கான்ஸ்டன்ட் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் எட்ஸெட்ரா. ஸோ அந்த மேப் வந்து ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் டெம்பரேச்சர், பிஹெச், அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் ரீடைனிங் கெப்பாசிட்டி, அது எல்லாமே அதுக்கு பொருந்தும். All birds and mammals and a very few lower vertebrate and invertebrate species are indeed capable of such regulation. So the regulators யாரு அப்படின்னா எல்லா பறவைகள், எல்லா mammals, very few lower vertebrates and invertebrate species, இவங்க எல்லாமே ரெகுலேட்டர்ஸ். தெர்மோ ரெகுலேட் பண்ணிக்குவாங்க, டெம்பரேச்சரை, ஆஸ்மோ ரெகுலேஷன் ரெண்டுமே, வாட்டர் ரெண்டுமே பண்ணிக்குவாங்க. Evolutionary biologists believe that the success of mammals is largely due to their ability to maintain a constant body temperature and thrive whether they live in Antarctica or in the Sahara Desert. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஹாரா டெசர்ட்ல டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அண்டார்டிகால ஐஸ் உருகி போய் ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருக்கும். ரெண்டு இடத்துல வாழ்றவங்களுக்குமே பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதனாலதான் ஹியூமன் ஸ்பீசிஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஸ்பீசிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். The mechanism used by the most mammals to regulate their body temperature are similar to the ones that we human use. So எல்லா mammals-மே, not only humans, mammals, evolutionary biologist mammals சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, பாலூட்டிகள் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுதாங்கிறாங்க, இன்க்ளூடிங் ஹியூமன். வி மெயின்டைன் a constant body temperature. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. நான் 30ன்னு சொல்லிட்டேன்னா 37 டிகிரி செல்சியஸ், இது கொஸ்டின்ல கேட்பாங்க. நம்ம கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் என்ன? இதுக்கு மேல போனா ஃபீவர்னு சொல்லி பேராசிட்டமால் போட்டு டெம்பரேச்சர் நார்மல் பண்ணிக்கிறோமா? ரொம்ப கம்மியா போனா குளிர் காய்ச்சல், அதுக்கு ஒரு மருந்து வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு மருந்து இருக்கும். ஸோ தட் ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்றதுனாலதான் ஹியூமன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஹோமியோஸ்டாசிஸ் பாதிச்சாதான் செத்து போயிருவாங்களே, சாவாம இருக்கிறதுக்கு ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ண எக்கச்சக்கமா மெடிசின்ஸ் எல்லா டிசீஸ்க்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. போடுறாங்க 10-15 மாத்திரை ஒரு நாளைக்கு. டெய்லி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு, ஜிம் போயிட்டு, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தா எந்த மாத்திரையும் தேவையில்லை. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரங்க. ஓகே, நெக்ஸ்ட். In summer, when outside temperature is more than our body temperature, we sweat profusely. So அந்த ஸ்வெட்டிங் வருது இல்லையா, உடனே துடைக்க கூடாதும்பாங்க. இந்த நல்ல ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்ச பிடி வாதியார்லாம் இருக்கிறாங்கன்னா, அது நல்லா ஓடிட்டு வந்து வேர்த்து கொட்டுதுன்னா உடனே துடைக்காதடா, உடனே குளிக்காதடா அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க 3 ரவுண்டு ஓடிட்டு, இல்ல 5-6 ரவுண்டு ஓடிட்டு, 5 ரவுண்ட்னா 100 மீட்டர் இல்ல, குட்டியா இருக்கிற வட்டத்தை சொல்ல நான், நல்லா 1000 மீட்டர் வட்டம் இருக்கும் பெரிய கிரவுண்டு. ஒரு 3-4 ரவுண்ட் ஓடிட்டு உடனே போய் குளிச்சிங்கன்னா ஃபீவர் வந்துடும். உடனே போய் தண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிச்சிக்கும். கொஞ்ச நேரம் விட்டு தான் நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் குளிக்கணும். அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ரொம்ப தாகமா இருந்தா 1/4 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். ஏன்னா உங்க பாடியில நீங்க 5-6 ரவுண்ட் ஓடுனதுல ஹீட் அப்படியே ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு வேர்த்து அது இவாபரேட் ஆகணும். அதுக்குள்ள போய் அவசரமா தண்ணி எடுத்து ஒரு சொம்பு குடிச்சிங்கன்னா சளி காய்ச்சல் வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, எனிவே, when outside temperature is more than our body temperature, நம்ம வந்து பயங்கரமா வேர்த்து, அந்த வேர்த்துறது இவாபரேட் ஆனிச்சுன்னா நம்ம பாடிக்கு கூலிங் எஃபெக்ட் வரும். Similar to what happens with a desert cooler in operation. So desertல கூலர் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி brings down the body temperature, நம்ம பாடி டெம்பரேச்சரை குறைக்குது.
In winter, when the temperature is much lower than 37 degrees Celsius outside, we start to shiver. நடுங்க ஆரம்பிக்குது. A kind of exercise which produces heat and raise the body temperature. So அந்த நடுங்குதுன்னா நம்ம உடம்பு ஷேக் ஆகும்போது உரசும் போது நமக்குள்ள body temperature increase ஆகும். Plants on the other hand do not have such mechanism to maintain internal temperature. அதனால தான் பிளான்ட்டுக்கு இன்டர்னல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் மேங்கோ ட்ரீ தூந்திரா ரீஜன்ல வளரல. பைன் ட்ரீ, பைனஸ் மரம், கிறிஸ்மஸ் ட்ரீஸ் நம்ம பிளெயின்ஸ்ல வளரல. ஏன்னா அவங்களால பாடி டெம்பரேச்சர் அவங்களோட இன்டர்னல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எந்த பிளான்ஸ்லாம் குளிர தாங்கிக்கும் அது மட்டும் தான் அங்கே வளரும். எந்த பிளான்ஸ்லாம் வெயிலில் வித் ஸ்டாண்ட் பண்ணும் அதுதான் இங்கே வளரும், பிளெயின்ஸ்ல, தரையில. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஃபார்ம்னா வெளியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் உள்ளேயும் டெம்பரேச்சர் அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரி, an overwhelming majority, 99% of animals and nearly all plants cannot maintain a constant internal environment. Their body temperature changes when the ambient temperature. So ambient அப்படின்னு வந்தாலே இன்ஸ்டன்ட் ஆர் சடன் சரௌண்டிங். உங்களை சுத்தி இருக்கிற, இப்போ உங்களை சுத்தி நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இப்போ நீங்க உங்க ரூம்ல இருக்கீங்க, இல்ல வீட்டுல இருக்கீங்க, ஸ்கூல்ல இருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்க சடன் என்விரான்மெண்ட்டை வந்து ambient அப்படின்னு. So ambient temperature, அவங்கள சுத்தி இருக்கிற temperature. In aquatic animals, the osmotic concentration of the body fluid changes with the ambient air. So osmotic concentration வந்து ambient air, அவங்கள சுத்தி இருக்கிற air, water, osmotic concentration பொறுத்து மாறுது. These animals and plants are simply conformers. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்க சரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா இவங்க உடம்புல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி. Considering the benefits of a constant internal environment to the organism, we must ask why these conformers had not evolved to become regulators. ஏன் இந்த இன்னும் அனிமல்ஸ் கன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, வெளியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி போகும், குறைஞ்சதுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி. Recall the human analogy we used above. Much as they like, how many people can really afford an ஏர் கண்டிஷனர்? எவ்வளவு மக்கள் வந்து ஏர் கண்டிஷனரை வாங்க முடியும்? நிறைய பேரால வாங்க முடியாது. அது ஏர் கண்டிஷனர் வாங்கிடலாம், ஆனா அதுக்கு பில்லு, கரண்ட் பில்லு, மாசம் பில்லு 1000 ரூபாய் எகிரிடும், எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் வந்துடும். மெனி சிம்பிளி ஸ்வெட் இட் அவுட், வேர்த்து வெளியே அனுப்பிடுறாங்க. ரிசைன் தெம்செல்ஸ் டு சப் ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஹாட் சம்மர் மந்த்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, லீவ் போட்டுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துக்கிறது, எந்த வேலையும் செய்யாம, அதையோ இந்த வெயில்ல வெளியவே போவேன், என்னால முடியாது அப்படின்னு கம்முன்னு அவங்க சப் ஆப்டிமல் லெவலுக்கு அவங்கள வச்சுக்கிறாங்க. தெர்மோரெகுலேஷன் இஸ் எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ். ரெகுலேஷன் இப்போ வந்து கன்ஃபார்மர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், துப்கடின்னு உள்ள ரெகுலேட்டரை கொண்டு வந்திருக்கான். ஏன்? தெர்மோரெகுலேஷன்னா என்ன? ரொம்ப டெம்பரேச்சர் குறையும் போது சிவரிங் ஆகுது. ஷிவரிங் ஆகி நம்ம பாடியில திருப்பி டெம்பரேச்சர் நார்மல் 37 டிகிரி கொண்டு வரும். ஷிவரிங் அப்படிங்கிறது எக்ஸசைஸ், பாடியெல்லாம் மூவ் பண்றோம், அப்ப எனர்ஜி செலவாகும். அதே போல வேர்த்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும்போது, வெயில் அடிக்கும் போது வேர்த்து 37 டிகிரி நார்மல் டிகிரிக்கு நம்ம பாடியை கொண்டு வரதுக்கும் எனர்ஜி நிறைய செலவாகும். தெர்மோரெகுலேஷன் இஸ் எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். திஸ் இஸ் particularly true for small animals like shrews, இந்த மூஞ்சூர் மாதிரி ஸ்ட்ரூஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ், அதெல்லாம் குட்டி ஹம்மிங் பேர்ட்ஸ் இருக்கும். ஹீட் லாஸ் ஆர் ஹீட் கெயின் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, சின்ஸ் ஸ்மால் அனிமல்ஸ் ஹேவ் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு தேர் வால்யூம். ஸோ அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சதை, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய திங்ஸ் காட்டிலும், வால்யூமை காட்டிலும் சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருக்கும். They tend to lose body heat very fast when it is cold outside. Then they have to expend much energy to generate body heat through metabolism. So metabolic energy use பண்ணி தான் அவங்க அந்த body heat maintain பண்ண முடியும். This is the main reason why very small animals are rarely found in polar region. Polar region-னா ஐசி ஏரியா இருக்கு. குட்டி ஆர்கானிசம் இருந்ததுன்னா டபக்குன்னு உறைஞ்சி போய் செத்து போயிடும், விரைச்சி போயிடும், அவ்வளவுதான். இருக்க வேண்டியதுதான், போய் அப்படி எடுத்தா புட்டுக்கிட்டு வந்துடும், விரைச்சி போயிடும். அதனாலதான் போலார் ஐஸ்லாம் சர்ஃபேஸ் ஏரியா குட்டி, அதாவது குட்டி குட்டி அனிமல்ஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இல்ல, பெரிய பெரிய ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும். During the course of evolution, the cost and benefits of maintaining a constant internal environment are taken into consideration.
Some species have evolved the ability to regulate, but only over a limited range of environmental conditions beyond which they simply conform. ஓரளவுக்கு தான் ரெகுலேட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் கன்ஃபார்மர் ஆயிடுவாங்க. If the stressful external conditions are localized or remain only for a short duration, the organism has two other alternatives for survival. So இப்போ எக்ஸ்டர்னல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்க முடியல, அப்ப என்ன பண்றது? அதர் டூ திங்ஸ் படிக்க போறோம். அது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். அந்த ரெண்டு யாரு? ஒன்னு மைக்ரேட், இன்னொன்னு சஸ்பெண்ட். மைக்ரேஷன்னா இடத்த விட்டு இடம் மூவ் பண்ணி போயிடுறது. ஒரு இடத்துல தண்ணி இனிமே ஒரு 3 மாசத்துக்கு மழையே பெய்யாது, தண்ணியே இருக்காது, அப்ப இடத்த விட்டு மூவ் பண்ணி போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? போர் போடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பைப்பு போட்டு தண்ணி எங்க இருக்கு அங்கிருந்து இங்க கொண்டு வர வைப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? செயற்கையா ஆறு வெட்டு, இந்த ஆறையும் அந்த ஆறையும் கனெக்ட் பண்ணு, தண்ணியை இங்க கொண்டு வா அப்படிம்போம். பட் அனிமல்ஸ் அப்படி பண்ண முடியாது. ஃபாரஸ்ட்ல அவங்க மைக்ரேட் ஆகி போவாங்க. ஓகே, பார்க்கலாம். The organisms can move away temporarily from the stressful habitat to a more hospitable ஏரியானா அவங்களுக்கு அங்க ஃபுட்டு கிடைக்கணும், டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணும், அங்க அவங்களுக்கு காம்படிஷன்லாம் இருக்கக்கூடாது, அதுதான் ஹாஸ்பிட்டபிள் ஏரியா. அண்ட் ரிட்டர்ன் வென் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் இஸ் ஓவர். அவங்க ஊரை விட்டு வெளியே வந்துருவாங்க. எப்போ அங்க குளிர் பயங்கரமா இருக்கு, சோறு கிடைக்கிற இடம், நல்ல டெம்பரேச்சர் இருக்க இடத்துக்கு வான்னு வந்துருவாங்க. திருப்பி அங்க நார்மல் ஆயிடுச்சுன்னா போயிடுவாங்க. அதான் மைக்ரேட். In human analogy, this strategy is like a person moving from Delhi to Simla. இந்த சம்மர்லாம் நம்ம ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போவோம், ஒரு 5 நாள் 4 நாள் 3 நாள்னு. நார்த் இந்தியாவில் டெல்லியிலேருந்து சிம்லாங்கிறது அந்த குளிர் பிரதேசம், மலை பிரதேசம். டெல்லி டு சிம்லா ஃபார் a duration of summer. Many animals, particularly birds during winter, undertake long distance migration to more hospitable area. Hospitable ஏரியானா அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கணும், டெம்பரேச்சர்லாம் நார்மலாக இருக்கணும், அந்த மாதிரி. எவ்ரி வின்டர் த ஃபேமஸ் கியோலாடோ நேஷனல் பார்க் பாரத்பூர்ல இருக்கு, இன் ராஜஸ்தான், host thousands of migratory birds coming from Siberia and other extremely cold northern region. அதாவது வேற கான்டினென்ட், வேற கண்ட்ரில இருந்து ராஜஸ்தான்ல இருக்க பாரத்பூர்ல இருக்க கியோலாடோ நேஷனல் பார்க்குக்கு பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகி வராங்க. வந்து இங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாம் முட்டைலாம் போட்டு குஞ்சு பொரிச்சுட்டு அவங்க பறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பறவையும் கண்ணில் ஏதோ விட்டுட்டு போகுமா, அந்த மேப் மாதிரி சொல்றாங்க. இந்த சொல்றாங்க இந்த ஷார்ட்ஸ்ல, எதை நம்புறது எதை நம்ப முடியலன்னே தெரியல. அது திருப்பி அது பறந்து போயிருமா. ஓகே, டைரக்ஷனை வச்சுக்கிட்டு. சரி, சஸ்பெண்ட். இன் பாக்டீரியா, fungi and lower plants, various kinds of thick-walled spores are formed. So சஸ்பெண்ட்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளைக்கு கம்முன்னு அர்த்தம். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா 3 மாசம் கம்முன்னு வீட்டுல உட்காந்துரு, அப்பதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு. கம்முன்னு இருந்துட்டு 3 மாசம் கழிச்சு பாதி சம்பளம் தான் கொடுப்பாங்க. அது போலீஸ்லயும் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது சஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி, அதாவது பார்ஷியல் டெர்மினேஷன் வித் ஹாஃப் சேலரி, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஜாபுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி இங்க சஸ்பெண்ட்னா கொஞ்ச நாளைக்கு. இன் பாக்டீரியா, fungi and lower plants, various kinds of thick-walled spores are formed which helps them to survive unfavorable condition. Unfavorable conditionல தண்ணி இல்லாம போயிடுறது, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கிறது, இதெல்லாம் unfavorable. These germinate on availability of suitable environment. So இந்த thick-walled spores இருக்கு இல்லைங்களா, பாக்டீரியா thick-walled spore கிரியேட் பண்ணிடுது. தண்ணி வந்துச்சுன்னா அது நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருது. In higher plants, seeds and some other vegetative reproductive structures serve as means to tide over periods of stress besides helping in dispersal. So சில சீட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பேர் என்னது, செல்ஃப் டார்மன்ட் கண்டிஷனுக்கு போயிடும். தண்ணி இல்லைன்னா, தண்ணி இருந்தா அது நல்லா முளைக்கும். அதான். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது, அதை அது வந்து இன்னும் நல்ல பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும் சீடு, அந்த மாதிரி. ஓகே, டிஸ்பர்சல்னா சீடு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. They germinate to form new plants under favorable moisture, ஈரப்பதம் இருக்கணும், and temperature conditions. They do so by reducing their metabolic activity and going into a state of dormancy. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, அந்த சஸ்பெண்ட் பண்ணிக்கிறது சீடு என்ன பண்ணுது, அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேரு டார்மன்சி. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரெடியூஸ்டா இருக்கையில அது ஜெர்மினேட் ஆகாது.
டார்மன்சினா உறக்க நிலை, ஸ்லீப்பிங் ஸ்டேட், சாகலை, தூங்குது. திருப்பி தண்ணிலாம் எப்போ கிடைக்குதோ அப்போ முளைச்சிக்கும். அந்த மாதிரி டார்மன்ட் கண்டிஷனுக்கு போறாங்க. இன் அனிமல்ஸ் த ஆர்கானிசம்ஸ் இஃப் அனேபிள் டு மைக்ரேட், அவங்களால மூவ் பண்ணி போக முடியலன்னா, இப்போ ஆடு மாடு இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு அப்படியே நூற்றுக்கணக்கான மாடு ஒரு இடத்துல இருந்து அப்படியே மேப் போட்டு மேல இருந்து காமிப்பான், பூமியை விட்டு வெளியே போய் அந்த மேப் போட்டு காமிப்பான். அப்படி பார்த்தா இவ்வளவுதான் காமிப்பான், இங்க இருந்து ரெட் கலர்ல இப்படி இப்படி போய் இப்படி போகுது. ஜூம் பண்ணி வந்தீங்கன்னா அது பல 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாடு அப்படியே அந்த 100 மாடுகளும் நடந்து போகும். வழியில இருக்க சிங்கம் புலி சிறுத்தைலாம் ஒன்னு ஒன்னா அடிச்சு கொள்ளும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது போய் சேர்ந்துடும், எங்க தண்ணி இருக்கோ அந்த ஏரியாவுக்கு போயிடும், புல்லு இது எல்லாம் முளைச்சிருக்க இடத்துக்கு. அந்த மாதிரி இப்ப சில ஆர்கானிசத்தால மைக்ரேட் பண்ண முடியாது. மைட் அவாய்ட் த ஸ்ட்ரெஸ் பை எஸ்கேப்பிங் இன் டைம். ஸோ டைம் வந்து அந்த டைம் எஸ்கேப் ஆகுறாங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க? ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். த ஃபெமிலியர் கேஸ் ஆஃப் பியர்ஸ், பியர்ஸ்னா கரடிங்க, கோயிங் இன் டு ஹைபர்னேஷன் டியூரிங் வின்டர். ஸோ இது கொஸ்டின்ல கேட்பாங்க. வின்டர் ஸ்லீப்னா ஹைபர்னேஷன், குளிர்காலத்துல தூங்குறது. ஏன்னா குளிர்காலத்துல கரடிங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது, போய் தூங்கிடும். 6 மாசம் 3 மாசம் தூங்கிடும். அது இந்த குளிர் பனிக்காலம் முடிகிற வரைக்கும் தூங்கிடும். பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழும்பும். அது தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய தின்னு உடம்புல கொழுப்பா சேர்த்து வச்சுக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்கேப் இன் டைம். இது ஹைபர்னேஷன். சம் ஸ்னெயில்ஸ்னா அந்த நத்தை அண்ட் ஃபிஷ் go into estivation to avoid summer related problems. இதுக்கு பேரு summer sleep. ப்ராப்ளம்ஸ், ஹீட் அண்ட் டெசிகேஷன். தண்ணி இல்லாம போய் காஞ்சி கருவாடா போதுன்றாங்கல்ல, அதுதான் டெசிகேஷன். காஞ்சி ட்ரை ஆகி கருவாடா போறது தான் டெசிகேஷன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அது போய் தூங்கிடும். அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் மெனி ஜூ பிளாங்டான்ஸ்னா ஃப்ளோட் ஆகிற அனிமல்ஸ், தண்ணியில ஃப்ளோட் ஆகிற குட்டி அனிமல்ஸ். ஜூ பிளாங்டான் ஸ்பீசிஸ் இன் லேக்ஸ், அந்த ஏரிகள்ல அண்ட் பாண்ட்ஸ், குளம், ஆர் நோன் டு என்டர் டயாபாஸ், a stage of suspended development. டயாபாஸ் அப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்போ செத்து போன மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் செத்து பொழைச்சவன்டா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நத்தை அதோட கூட்டுக்குள்ள போயிடும். அது வெறும் ஓடு மாதிரி தான் இருக்கும், தூக்கி போட்டு விளையாடலாம். அப்புறம் அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது உள்ள இருந்து டபால்னு வெளியே வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி டயாபாஸ், அது சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட். இடையில வந்து அவங்க சம் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல கம்முன்னு எதுவும் பண்ணாம விட்டுருவாங்க, ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால. ஸோ தட் இஸ் டயாபாஸ். இதுல இருக்கு ஸ்னெயில் அண்ட் ஜூ பிளாங்டான் இன் லேக்ஸ். ஆக்சுவலி ஸ்னெயில்ல அண்ட் ஃபிஷ்ல டெசிகேஷன், அந்த ஏஸ்டிவேஷன் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸ்னெயில்ஸ் அண்ட் ஃபிஷ்ல ஏஸ்டிவேஷன் இருக்கு, சம்மர் ஸ்லீப். பட் ஜூ பிளாங்டான்ல தான் டயாபாஸ் இருக்கு, டோன்ட் ஃபர்கெட், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நெக்ஸ்ட் அடாப்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய டாபிக். ஓகே, அடாப்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்றேன். இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ண போறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், சி யூ, பாய், ஹாப்பி டே. தேங்க்யூ. இந்த எக்ஸாம்பிள்லாம் சைட்ல எழுதி வைங்க. டயாபாஸ் யாரு, ஜூ பிளாங்டான், ஹைபர்னேஷன் யாரு, ஏஸ்டிவேஷன் யாரு, இதெல்லாம் எழுதி வைங்க. அப்பதான் மறக்காது, சைட்ல எழுதி வச்சுங்க. அதுக்கு தான் NCERTல நிறைய பேஜ் சைட்ல கேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல்.